தமிழ் சினிமாவில் டார்க் காமெடி என்ற ஜானரை வெற்றிப் படமாக முதலில் கொடுத்த நலன் கூட்டணியில் கார்த்திக் நடிப்பில் இன்று வெளிவந்துள்ள வா வாத்தியார். ராஜ்கிரண் தீவிர எம்ஜிஆர் ரசிகர். இவர் எம்ஜிஆர் படம் பார்க்கும் போது அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தி வருகிறது. அழுது கொண்டே அங்கிருந்து வெளியே வர ராஜ்கிரனுக்கு பேரன் பிறக்கிறார். எம்ஜிஆர் இறந்த அந்த நொடியே பேரன் பிறந்ததால் அவர்தான் அடுத்த எம்ஜிஆர். நேர்மையாக வளர வேண்டும் என நினைக்கிறார். முதலில் அவரும் எம்ஜிஆர் மாதிரி வளர, பிறகு ஒரு கட்டத்தில் நம்பியாரை இன்ஸ்பயர் ஆக்கி தவறான வேலைகள் எல்லாம் செய்து போலீஸ் ஆகிறார். பிறகு மஞ்சள் முகம் என்ற ஏக்கர் கும்பல் அரசாங்கத்திற்கு பெரும் தலைவலியாக அமைய கார்த்தி அவர்களை பிடிக்க முயற்சி செய்ய, அதே நேரத்தில் கார்த்தியின் உண்மை முகம் ராஜ்கிரனுக்கு தெரியவர, பிறகு என்ன ஆனது என்பதே இந்த வா வாத்தியார். கார்த்தி எந்த ரோல் என்றாலும் அதில் விட்டாவது அவருடைய ஸ்டைல். அதிலும் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ஸ் இருந்தால் கலக்கி விடுவார். அப்படி நம்பியார் இன்ஸ்பிரஷன். அப்புறம் அவர் செய்யும் வேலைகள் கலாட்டாவாக இருக்க, பிறகு எம்ஜிஆராக மாறி அவர் காட்டும் மேனரிசம் எல்லாம் அடிதூள்தான். அதிலும் சண்டையில் கூட பெண்களை அடிக்க மாட்டேன் என்று காட்டும் ரியாக்ஷன் போன்றவை கார்த்தி சிக்ஸர். பெர்ஃபார்மன்ஸ் தான் படத்தின் முதல் பாதி. கார்த்தி எல்லாம் ரோல்மால் வேலைகள் செய்து தன் தாத்தாவிற்கு தெரியாமல் பணம் சம்பாதிப்பது. அதை தெரிந்தவனுடனே ராஜ்கிரண் இறக்க எம்ஜிஆர் மீண்டும் வருகிறார் என்ற கான்செப்ட் அடிப்பொலிதான். கார்த்தி தாண்டி படத்தில் நடித்த எல்லாருமே சிறப்பாக நடித்துள்ளனர். கீர்த்தி ஷெட்டிக்கு பெரிய அளவில் வேலைகள் இல்லை என்றாலும் அவர்தான் எம்ஜிஆரை தெரிந்து கொள்கிறார் என காட்டிய விதம் நன்றாகவே இருந்தது. நலன் படம் என்றாலே ஒன்லைனர் காமெடி சரவெடியாக இருக்கும். ஆனால் இந்த சீக்வன்ஸாக காமெடி அமைந்துள்ளார். அதிலும் இரவில் எம்ஜிஆர் தவறுகளை தட்டி கேட்கும் இடமெல்லாம் செம கலகலப்பு. காலை மஞ்சள் முக குரூப்பை தானே தேட, இரவில் அந்த குரூப்பை அவரே காப்பாற்ற என கலாட்டா செய்துள்ளார். இரண்டாம் பாதியில் கொஞ்சம் சீன்ஸ் ரிப்பீட்டட் போல் தெரிகிறது. இதுதான் நடக்கப் போகிறது என்பது ஆடியன்ஸுக்கு தெளிவாக தெரிந்து விடுகிறது. இதனால் சுவாரஸ்யம் கம்மி என்றாலும் எங்கும் போர் அடிக்கவில்லை. டெக்னிக்கல் ஒர்க் பொறுத்தவரை கேமரா, இசை என அனைத்தும் அற்புதம். அதிலும் சந்தோஷ் நாராயணன் பின்னணி இசை, 60s இசையை இந்த தலைமுறைக்கு ஏற்றவாறு கொடுத்தது. எம்ஜிஆர் பாடல்கள் ரீமேக் என அவர் பங்கிற்கு சிக்ஸர் அடித்துள்ளார்.